கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். என்னுடைய இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். என்னுடைய செய்தியின் தலைப்பு விடுவிக்கிறவர் அல்லது விடுதலை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விடுவிக்கப்படணும்னு ஆசை? விடுதலைனா ஃப்ரீடம், லிபர்ட்டி, ஃப்ரீயாக இருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? விடுதலை. விடுதலைன்னா என்ன? ஒரு மனிதனோ அல்லது ஒரு குடும்பமோ ஒரு சமுதாயமோ ஒரு தேசமோ ஒருத்தருக்கு கீழே அடிமைப்பட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு பேர் தான் என்னது? விடுதலை. நம்முடைய இந்திய தேசத்துக்கு விடுதலை கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சது. எப்போ கிடைச்சது? 1947 ஆகஸ்ட் 15. அது வரைக்கும் நம்மளுடைய தேசம் ஆங்கிலேயர்களால் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள். நம்மையே ஆண்டு கொண்டு நம்மளை ஆண்டு கொண்டிருந்ததுனால நம்மளுடைய சட்ட திட்டங்களை நாம் செயல்படுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து வரும்போது தான் நமக்கு ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுத்தார். அப்போது இங்கே கர்த்தர் யாரை எதற்காக எப்படி விடுவித்தார் அதை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். சங்கீதம் 107 வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவளை விடுவித்தார். 13 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 28 அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இப்படி அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 8:32 வாசிக்கும்போது அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3:17 ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இதெல்லாம் விடுவிக்கிறவர், விடுதலை எல்லாவற்றையும் ஒரு தோராயமாக நாம் பார்த்து இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் விளக்குனா நமக்கு நேரம் போதாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. சத்ருவின் கையிலிருந்து விடுவிக்கிறவர், சாபத்திலிருந்து விடுவிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், வியாதியிலிருந்து விடுவிக்கிறவர், விக்கனங்கள் கடந்து வரும்போது நம்மளை விடுவிக்கிறவர்.
இக்கட்டு வரும்போது நம்மளை விடுவிக்கிறவர். இதை தான் இப்போ தோரணமாய் நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டு வருகிறோம். அப்போது நாம் இங்கே ஒரு சந்ததியை குறித்து நான் உங்களோடு கூட தெளிவாய் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது இந்த அதிகாரங்களை நாங்கள் கடந்து வந்தோம். வாசித்து கடந்து வரும்போது கர்த்தர் என்னோடு கூட அந்த வார்த்தைகளை பேசினார். நீ பேசி இந்த வார்த்தையை தெளிவாய் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னது நிமித்தம் நான் வேறொரு செய்தியை எடுத்துக்கொண்டிருந்தேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு தெரியப்படுத்து என்று சொன்னது நிமித்தம் நான் அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வேதத்தில் நாம் அதிகமாய் தெரிந்து கொண்ட சம்பவம் மோசேயை கொண்டு கர்த்தர் ஜனங்களை விடுவித்தது. ஆமென். நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மோசேயை தேவன் அழைத்து நீ போய் என்னுடைய ஜனங்களை என்ன செய்யலாம், எகிப்து தேசத்திலேருந்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அவனும் போய் தன்னுடைய கையில் இருந்த கோலையை போடுகிறான். அடுத்தது அநேக அற்புதங்களை செய்கிறான். ஆனாலும் பார்வோனின் இருதயம் என்னமாயிற்று, கடினமாயிற்று. ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23 நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 5. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். ஜனங்களிடத்தில் போய் பேசி பார்வோனிடத்தில் போய் என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி கடந்து அனுப்ப வேண்டும் என்று அவன் கேட்ட நிமிஷத்திலிருந்து அந்த ஜனங்களுக்கு உபத்திரவம் மிகவும் ஆரம்பித்தது. இந்த சம்பவத்தை நாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் பார்க்க ஆரம்பித்தோமானால், யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அந்த தேசத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் மிகவும் நன்றாக செழிப்பாக ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆனால் இந்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். யோசேப்பை குறித்தும் அவன் செய்த கிரியைகளை குறித்தும் அறியாத புதிய ராஜன் ஒருவன் தோன்றும் போதுதான் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சிக்கலே வந்தது. அப்படி அவர்கள் சிக்கல் வந்தபோது அவர்கள் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் 12ஆம் வசனம், அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார். எரிச்சல்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். எரிச்சல்ங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். பார்க்கும்போதே எப்படி இருக்கும், கடிக்கலாம் போல இருக்கும், கொதறிலாம் போல இருக்கும். உன்னை பார்த்தா எரிச்சலாக இருக்குது, தயவுசெய்து போயிடு, இந்த இடத்த விட்டு போயிடு. இதெல்லாம் நம்ம சிம்பிளாக பேசுகிற வார்த்தை. அதுபோல அந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து அந்த எகிப்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரே எரிச்சல். ஏன்னா இவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கி அடக்கி அடக்கி கீழே அமுக்கிறார்களோ அதை விட பல மடங்காய் அவர்கள் என்ன செய்தார்களாம், பழுகி பெருகினார்கள். அவங்களுடைய செல்வத்தில் மட்டும் அவங்க பெருகலைங்க, அவங்க சந்ததி பெருகினுச்சு. இவங்களுக்கு எனக்கு ஒரு சந்தேகம், இவங்களை கொடுமையாக வேலை வாங்கினாங்க, வேலை பகலெல்லாம் ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. ஆனால் அவங்க சந்ததியும் அப்படியே கஷ்டப்பட்டு பெருக்கியிருக்கிறாங்க. உண்மையிலே சந்தோஷமான விஷயம். அதனால தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்தில் பள்ளிக்கு பெருகினதை பார்க்க அந்த எகிப்தின் ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்பா இவனுங்க நாளைக்கு ஒரு திடீர்னு ஒரு சண்டை வந்தால் நம்மளை விட பலமாக இருக்கிறானுங்க, நம்மளை விட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறானுங்க, இவனை என்ன செஞ்சிருவானுங்க, நம்மளை மேற்கொண்டுருவானுங்க, இவனுங்களை இந்த தேசத்தில் என்ன செய்யணும், இன்னும் போட்டு ஒடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒடுக்குனான். அடுத்தது ஒரு வசனம் அந்த 14 கடைசியில் சொல்லுதில்,
அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாக நடத்துறாங்க. கொடுமையாக நடத்துனாங்கன்னா எப்படி வேலை வாங்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கம்பெனிகளில் வேலைக்கு போகிற இடங்களில் அநேக வேலைகளை, சுமைகளை இந்த சின்ன சின்ன ஒர்க்கர்ஸுங்கள்கிட்ட கொடுத்துட்டு பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன செஞ்சுருவாங்க, தப்பிச்சிருவாங்க. கொடுமையாய் வேலை வாங்குகிறதை நிறைய பேர் சகிச்சுக்கிட்டு தான் வேலை செஞ்சுட்டு வரோம் இல்லையா? நீங்கள் எல்லாரும் அப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு வேலை செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா குடும்ப பாரம் உண்டு. அவங்க ஜீவனை கசப்பாக்கினாங்களாம். அப்படின்னா என்னது? ஏன்டா இந்த வேலையை செஞ்சு உயிர் பொழைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொடுமையாய் வேலை வாங்கினார். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ வாப்பா, நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக உன்னை ஒரு இரட்சகனாக எகிப்துக்கு அனுப்புகிறேன், நீ வா என்று சொல்லி அவன் கையிலே அற்புத அடையாளங்களை செய்யும்படியான திறமையை கர்த்தர் கொடுத்து அவனை எகிப்துக்கு அனுப்பினார். அவன் போய் 1-2 அற்புதம் செய்த பிறகு இந்த ஜனங்கள் சோம்பலாக இருக்கிறார்கள், அதனால தான் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொல்லி அந்த எகிப்தின் ராஜா என்ன செஞ்சான், இந்த மக்களுக்கு இன்னும் அதிகமான சுமையை சுமத்தினான். அப்படி சுமையை சுமத்தும் போது தான் இந்த மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா, நான் போய் இந்த மனுஷனுக்காக, இந்த மக்களுக்காக அவனோட பேசின நாட்டிலேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த மக்கள் ரொம்பவும் என்ன செய்கிறாங்க, உபத்திரவப்படுறாங்க. நீங்கள் அவங்கள என்ன செய்யலை, விடுவிக்கலையே. போன உடனே விடுதலை கிடைச்சிருந்தா கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய வல்லமையும் இந்த மக்களும் கண்டிருக்க முடியாது, அந்த எகிப்து மக்கள் என்ன செஞ்சிருக்க முடியாது, கண்டிருக்கவே முடியாது. நம்ம கூட அப்படி தான் அவசரப்படுறோம் இல்லையா? ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் சரி அவ்வளோதான் போல், அது இனிமேல் நமக்கு கிடைக்காது உடனே நினச்சிருவோம். ஏன்னா அந்த ஜீன் அங்கேருந்து தானே வந்துச்சு, அதனால் நமக்கும் அதே எண்ணம் தான் ஓடும். ஆனால் இங்கே மோசேயே சொல்லுகிறார், இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான், நீ இந்த ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. அவர் மௌனமாக இருந்தார். அல்லேலூயா. நீங்களும் நாம் ஆராதிக்கிற தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறார். நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் இவர்களுக்கு தேவன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அவர் நிதானமாய் பொறுமையாக பார்த்து கொண்டே இருந்தார். நாட்கள் வரும், நிச்சயமாய் நீங்களும் நானும் விரும்புகிற மாதிரி அநேக காரியத்திலிருந்து கர்த்தர் இந்த இஸ்ரவேலரை விடுவித்தது போல நம்மையும் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த மக்களுக்கு குறித்து ஆபிரகாமுக்கு தேவன் முன்னவே வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் இன்ன வரைக்கும் அவன் நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்தில் போய் என்ன செய்யும், பரதேசியாக இருக்கும், பரதேசியாக இருக்கும். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை திட்டுவேன், யாரையாவது திட்டணுன்னா எனக்கு ரொம்ப கோபம் தான், சரியான பரதேசின்றுவேன். அது என்னுடைய வார்த்தைகள் அது அடிக்கடி வந்துடும். பரதேசினா என்னது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு நிலைமை, பரதேசியாக இருப்பாங்க. ஆனால் வேதத்தின்படி பரதேசினா பரலோகத்துக்கு பேரவன் தான் யார், பரதேசி. அப்போது உன்னுடைய ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள், உன்னுடைய வம்சத்தில் வரக்கூடிய மக்கள் இன்னும் அவனுக்கு
வம்சமே வரல, இன்னும் பிள்ளையே பிறக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சாதி அல்லாத அந்நிய தேசத்தில் போய் என்ன செய்வாங்க, தேசத்தார சேவிப்பாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம். அப்பா, ஆபிரகாமுகிட்டே சொல்லிட்டார், 400 வருஷம். சும்மா இல்லை, என்ன பண்ணுவாங்க, உபத்திரவப்படுவாங்க. ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டார், உபத்திரவப்படுவாங்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன், அவர்களை என்ன செய்வேன், நான் நியாயந்தீர்ப்பேன். அப்புறமா மிகுந்த பொருள்களோடு புறப்பட்டு வருவார்கள் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவன் எப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனார்கள் என்று வேதம் நமக்கு தொட்டமாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39ஆம் வசனத்தில் தான் அங்கே ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 31:1 வாசிக்கும் போது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். யோசேப்பு தான் முதல்ல எகிப்துக்கு என்ன செய்கிறாரு, அவர் விற்கிறவரிடத்தில் விற்கப்படுகிறதற்காக போனார். அவர் சுகபோகத்துக்காக போகலை. யோசேப்பு எதற்காக போனார்? தன்னுடைய சகோதரர்களால் விற்பனை பண்ணப்பட்ட ஒரு அடிமையாக கடந்து போனார். அதன் பிறகு ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். 42ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொல்லுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொல்ல எகிப்துக்கு போனார்கள். முதலாவது சகோதரர்களால் விற்கப்பட்ட யோசேப்பு போனான். 2வது மீதி இருக்கக்கூடிய சகோதரர்கள் பஞ்சத்தினால் அவதிப்படுகிற, கஷ்டப்படுகிற தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படி யாக்கோபு அவருடைய பிள்ளைகளாகிய மற்ற பிள்ளைகளை தானியம் கொள்ளும்படி அனுப்பி வைக்கிறான். 46ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, அங்கே 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கும் போது, யாக்கோபே என்று கூப்பிட்டு, நான் உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய சாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். ஆமென். 3வதாக யாக்கோபிடத்தில் கர்த்தரே நேராக பேசுகிறாரு. அப்பா, நீ யாக்கோபு, நீ எகிப்துக்கு போக என்ன செய்ய வேண்டாம், பயப்படாது, நானே உன் கூட வருவேன். ஒரு வெளிநாட்டுக்கு நம்ம பிள்ளையை அனுப்பி வச்சுட்டு நீ மட்டும் தனியாக போகாதப்பா, நானும் உன் கூடவே வரேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதுபோல் இந்த எகிப்து தேசத்துக்கு போவதற்கு யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ மட்டும் இல்லைப்பா, நானும் உன் கூட என்ன செய்வேன், வருவேன். ஆனால் திரும்பவும் நீ என்ன செய்வ, வருவ. எல்லாமே தீர்க்க தரிசனங்கள். அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் 50ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோப்புக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமின்றி என் எலும்பையும் எடுத்துன்னு போங்கன்னு சொல்கிறார். இப்போ பாருங்க, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் முதலாவது ஆபிரகாமிட்ட சொன்னார், உன்னுடைய ஜாதி எங்கே போகும், எகிப்துக்கு போகும், அங்கே 400 வருஷம் உபத்திரவப்படும், அந்த உபத்திரவத்தின் ஊடாய் அவர்களை கடந்து வந்து அந்த ஜனங்களை நியாயம் தீர்த்து திரும்பவும் அந்த தேசத்துக்கு நான் கொண்டு வருவேனாரு. அதன்படியே யோசேப்பு எகிப்துக்கு போனான். அவனுடைய சகோதரர்களும் பஞ்சத்தினால் வாடுகிற தன்னுடைய குடும்பத்தை மீட்கும்படியாக கடந்து போனார்கள். அப்பொழுதுதான் யாக்கோபு கர்த்தரை பார்த்து கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போ, நீ திரும்பவும் இந்த தேசத்துக்கு உன் சந்ததியை கொண்டு வருவேன்னு. யோசேப்பு மரணம் அடையும் போது சொல்கிறான், நீங்கள் இந்த தேசத்திலிருந்து கடந்து போவீங்க. ஆனாலும் இந்த யாத்ரா புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது அதில் ஒரு லாங் கேப் இருந்திருக்கும்.
நமக்கு பைபிளில் பக்கத்தில் கொடுத்துருக்கிறதுனால ஒரு குறுகிய காலமாய் தெரியுது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் வந்தான், அந்த மக்களை அதிகமாய் ஒடுக்கினான். எவ்வளோ ஒடுக்கினானோ அவர்கள் அதிகமாய் பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ மோசேயை கொண்டு கர்த்தர் ஏதாவது வித்தியாசமாக செய்தாதான் இந்த ஜனங்களை விடுவிக்க முடியும் என்பதை தேவன் அறிந்து அந்த தேசத்தில் 10 வாதைகளை அனுப்பினார் என்று நமக்கு தெரியும். இந்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். மோசேயின் மூலமாய் தேவன் வாதித்த வாதைகள் 10. முதல்ல 7ஆம் அதிகாரத்திலேருந்து நாம் வாசிக்கும் போது முதலாவது இரத்தம், யாத்திராகமம் 7:17-18. 2வது தவளை 8:2. 3 பேன்கள் 8:16. 4 வண்டுகள் 8:21. 5 கொள்ளை நோய் 9:3. 6 கொப்புளங்கள் 9:8. 7 கல்மலை 9:18. 8 வெட்டுக்கிளிகள் 10:4. 9 காரிருள் 10:21. 10 முதற்பேறு சங்காரம் 11:5. இந்த 10 வாதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது சாதாரணதல்ல. இந்த ரத்தம், தவளை, பேனு, வண்டு, கொள்ளை நோய், கொப்பளம், கல்மலை, வெட்டுக்கிளி, காரிரு, முதல் பேர், இது 10 சங்காரத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, இந்த எகிப்தியர் வணங்குகிற தெய்வங்களின் பெயர்களாம். உங்களுக்கு புரியுதானே சொல்கிறது? எகிப்தியர் வணங்குகிற தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த ரத்தம், தவளை இதெல்லாம் அவர்கள் தெய்வமாய் வணங்குகிற அந்த தெய்வத்தினுடைய பெயர் சம்பந்தமாய் வர்றதுனால தான் தேவன் அவர்களுடைய தெய்வத்தின் பெயராலே அவர்களை என்ன செய்தார்? அழித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இது சாதாரணமாக ரத்தம், தவளை, பேனு, வண்டு, வெட்டுக்கிளி, காரிருள்னு தோணுகிறதே ஒழிய, இது எகிப்தியருடைய தெய்வங்களின் பெயர்கள். அவர்களுடைய பெயர்களாகவே அவர்கள் வணங்குகிற தெய்வங்களை கொண்டே இஸ்ரவேலரை எகிப்தியர் என்ன செய்தார்? வாதித்தார். இப்போ இந்த 10 வாதையில் ஒரு முக்கியமான வாதையை தான் நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுதான் முதற்பேறு சங்காரம். முதற்பேறு சங்காரம்னா என்னது? கர்த்தருடைய சமூகத்தில் பிறக்கிற முதல் பிள்ளைகள் எல்லாம், எகிப்தில் பிறக்கிற முதல் பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சங்காரம் பண்ணி போகணும், அழித்து போடணும். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த தேவனுடைய திட்டத்தில் அநேக காரியங்கள் இருக்குது பாருங்க. முதல் பிள்ளையை ஆண்டவர் சொல்கிறாரு, முதற் பேர் அனைத்தும் எனக்குரியதுங்கிறார். ஏன் தெரியுமா? இந்த எகிப்தில் முதல் பேர் அத்தனையும் என்ன செஞ்சார்? அழித்து போட்டார். முதல் பேர் அனைத்தையும் அழித்து போட்டார். மனுஷனிலிருந்து மிருகங்கள் வரைக்கும் பிறந்த முதல் பேர் அத்தனை பிள்ளைகளை, எல்லாருக்குமே முதல் பிள்ளை மேலே ஆசை இருக்கும் இல்லையா? கல்யாணம் பண்ணி நீண்ட நாள் சந்தோஷமாக இந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த பிள்ளை முதல் பிள்ளைங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படும். அந்த முதல் பிள்ளை மேலேயே கையை வைக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு ரொம்ப உக்கர கோபம் வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் அந்த காரியத்தை செய்யும்படி தேவன் என்ன செய்தார்? திட்டம் வைத்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் எகிப்தில் முதல் பேர் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், அதனால் இஸ்ரவேல் தேசத்தில் பிறக்கிற முதற் பேர் அனைத்தும் எனக்கு சொந்தம். இப்போ முதல் பிள்ளைங்களெல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். ஆனால் முதல் பேர் எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தமானு தெரில. எங்கள் வீட்டில் ஆனால் முதல் பேரை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அவருடைய ஊழியத்துக்கு. நான் கடைசி, கர்த்தர் என்னையும் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். இடையில நிறைய பேரை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் வசனத்தின்படி முதல் பிள்ளையை பிறந்த அந்த பிள்ளையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தணும். அண்ணால் ஒப்பு கொடுத்தாளா இல்லையா? ஒப்பு கொடுத்தாளா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அதை உமக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒப்பு கொடுத்தா ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு வருஷம் பிறந்த நாளுக்கு ஒரு சட்டையை தைச்சிட்டு போனான்னு தான் இருக்குது. இப்போல்லாம் இருக்கிற மாதிரி ஃபோன் இருந்திருந்தா நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட்டு இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலோ தெரில, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மறக்கும்படியாக தான் தேவன் அடுத்தடுத்து அவளுக்கு என்ன செய்தார்? பிள்ளைகளை
கொடுத்தார். அந்த ஒரு பிள்ளையை கொண்டு போய் தேவ சமூகத்தில் கொடுத்தது நிமித்தம் அவளுக்கு அடுத்தடுத்து பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளையை குறித்ததான பாரம் இல்லாதபடிக்கு தேவன் அவளுடைய சந்தோஷத்தை மற்ற பிள்ளைகளை கொடுத்து நிறைவாக்கி நடத்தினார். அதனால் முதல் பிள்ளைகளாக இருக்கிறவங்களெல்லாம் நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முதற் பேர் அனைத்தும் எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நாம உமக்காக நான் வாழ்ன ஆண்டவரே சொல்லலாமா? இங்கே யாரெல்லாம் முதல் பேராக இருக்கிறவங்க கை தூக்குங்க. இவ்வளோதானா? ரொம்ப கம்மியாகவே கை தூக்குறீங்களே. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாம் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கப்படணும். அதனால நான் கடைசியாக பிறந்தேன், நான்லாம் சும்மாவே சுற்றுவேன்லாம் சுத்தாதீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்யவோ கர்த்தருக்காக செயல்படவோ எந்த விதத்தில் யாரும் தாமதிக்க கூடாது. எந்த நேரத்துலையும் கர்த்தர் நம்மளை கூப்பிடும்போது அவருக்காக இதோ பாச சொன்னார்ல, நான் ராத்திரியெல்லாம் நான் ஹாலில் சுற்றிக்கிட்டு ஜெபம் பண்ணுறேன், அதுமாரி செய்கிறதுக்கு எப்போவுமே என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால் கர்த்தர் சொன்னார், முதல் பிள்ளை அடித்தாதான் மற்ற காரியத்தில் இவன் இறங்கி வருவான். இத்தனை காரியத்தை 9 காரியத்தை செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் அவன் இருதயம் கடினப்பட்டது என்றே வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம இப்பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நான் அதிலிருந்து தான் உங்களுக்கு செய்தியை கொடுக்க போகிறேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் எல்லாரும். இவங்களது பார்க்கிறோம், 10 வாதைகளில் முக்கியமான வாதை தான் இந்த கடைசியாக அடித்த தலைப்பிள்ளையை தேவன் அடித்தது. அப்போது அவர்களுக்கு தலைப்பிள்ளையை அடித்த போது இந்த 11ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி. அப்போ பெரிய ராஜா வீட்டு பிள்ளையிலிருந்து அங்கே அடிமையாய் வேலை செய்து கொண்டிருக்க கடைசி பிள்ளை வரைக்கும் அவனுடைய தலைப்பிள்ளைகளையும் மிருக ஜீவனுடைய தலைப்பிள்ளை எல்லாத்தையும் என்ன செய்தாராம்? கர்த்தர் அடித்தார். அது எல்லாமே செத்து போயிடுச்சு. இப்பொழுதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குக்கரலிடுகிறார்கள், ஐயோ தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதே, இந்த பார்வோன் என்ன செய்கிறான்? அப்படி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறானே, இந்த ஜனங்களை விடுன்னு தொலைக்க மாட்டேங்கிறானேன்னு இந்த ஜனங்கள் படுத்தின பாட்டினால அந்த பார்வோன் சொன்னான். இப்பொழுது நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம எடுத்துக்கொண்டு வாசிங்க. 12ஆம் அதிகாரத்திலேருந்து நான் ஒவ்வொரு வசனங்களை சொல்லும்போது நீங்கள் வேதத்தில் கூட அப்படியே நீங்கள் சைடில் டிக் பண்ணிக்கலாம். 12:4 நான் உங்களுக்கு ஒரு தியானமாக இதை ஒப்பிட்டு சொல்ல போகிறேன். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்போது ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஆடை சமைச்சு சாப்பிட்றதுக்கு போதுமான பேர் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை மெம்பர்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு ஆட்டுக்கு 10 கிலோ கறி இருக்குன்னா 4 பேர் இருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் ஏன் 4 பேர்லாம் இருந்திருக்க போகிறான்? கண்டிப்பாக அவங்கெல்லாம் நிறையவே சாப்பிட்ருப்பாங்க, நம்மளா மாரிலாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஒரு ஆடு, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். 2வது 5ஆம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்கணும், ஆணாக இருக்கணும், 1 வயதாக இருக்கணும். கர்த்தருடைய நியமங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. யாரும் தூங்காதீங்க, கவனிங்க. முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சு அடிச்சுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கக்கூடாது? பழுதே இருக்கக்கூடாது. அதுக்கு கண்ணில் ஊழ விழுந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, காது செவிடாக இருக்கக்கூடாது, காலு நொண்டியாக இருக்கக்கூடாது, எந்த தழும்புகளும் அதில் இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஆடு எப்படி இருக்கணும்? 1 வயதாக இருக்கணும். 1 வயது கெடா குட்டியாக இருக்கணும். கெட்டா குட்டியே 1 வயது ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். 3வது 8ஆம் வசனம், அன்று ராத்திரியிலே
அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு. என்னத்தில் சாப்பிட்ணும்? நெருப்பினால் சுட்டு தான் சாப்பிட்ணும். ஏன் சுட்டு சாப்பிட்ணும் பின்னாடி சொல்லுவேன். 9, பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயோ அல்ல. பச்சையாகவும் தின்னக்கூடாது, அதை அவிச்சும் சாப்பிடக்கூடாது. எப்படி தான் சாப்பிட்ணும்? சுட்டு தான் சாப்பிடணும். சுட்ட கறி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லையா? செம்மையாக இருக்கும். கறி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு தோரணமாட்டம் அப்படி ரவுண்டாக ஆக்கி அதில் மஞ்சள் மசாலா எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு வெயிலில் காய வச்சு அதை எடுத்து டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. அதை ஒரு கம்பியில் வச்சு நெருப்பில் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா கஞ்சி குடிக்கணும். அதுக்கு அமிர்தமாக இருக்கும். யாரோ சாப்பிட்டவங்களாம் சிரிக்கிறீங்க, நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். வாட்டுறதா? வாட்டுறது சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதைத்தான் இப்போ என்னென்னமோ சிக்கனில் சுட்டு சுட்டு தரானுங்க இல்லையா, அதெல்லாத்தையும். ஆனால் அந்த கறி டேஸ்ட்டு இந்த கறி என்ன சொன்னாலும் வராது. நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஊரில் போய் செஞ்சு பாருங்கள். கர்த்தர் நல்லவர். சுட்டு தான் சாப்பிட்ணும். அடுத்தது 11ஆம் வசனம், அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அதை எப்படி புசிக்கணுமா? அறையில் கச்சை கட்டிக்கணும், காலில் பாதரட்சை செருப்பு போட்டுக்கணும், அடுத்து கையில் தடி பிடிச்சிக்கணும். கையில் தடி பிடிச்சிட்டு கறி எப்படியா கடிப்பீங்க? தெரியல, கடிச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி விளக்குவேன். அடுத்ததாக 6வதாக 13ஆம் வசனத்தின் பின்பகுதியில், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த இரத்தத்தை எடுத்து என்ன செய்யணுமா? அடையாளமாக இருக்கும்படி வீடுகளில் நம்ம என்ன செய்யணும்? அந்த இரத்தத்தை நம்ம தெளித்து வைக்கணும். அப்படி நீங்கள் செய்து வைக்கும்போது அந்த இரத்தத்தை பார்த்து நான் என்ன செய்வேன்? கடந்து போவேன். வாதை உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. 7வது பாயிண்ட் 15ஆம் வசனம், புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளும் புசிக்க கடவீர்கள். முதல் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். புளித்த மாவை புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். புளித்த மாவை குறித்து பின்னாடி சொல்லுவேன். புளித்த மாவை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. முதல் நாளிலே புளித்த மாவை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். 18ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. அதனால தான் 7 நாள் ஜெபம் நம்ம வைக்கிறோம். 7 நாள் ஜெபத்தை வச்சு முதல் நாளில் நம்மளை என்ன செஞ்சணும்? சுத்திகரித்து கொள்ளுங்க, சுத்திகரிங்க. இந்த மற்ற நாள்லாம் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் கேட்கிறதற்காக சுத்திகரிங்கன்னு சொல்கிறோம். அப்போது புளித்த மாவோடு கூட யாரும் புசிக்கக்கூடாது. புளித்த அப்பம் புசிக்கிறவன் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து என்ன செய்யணுமா? அறுப்புண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லும். அடுத்தது 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். வாசல் சட்டம் எல்லாத்துலையும் என்ன செஞ்சணும்? ரத்தத்தை தெளித்து வைக்கணும். அதனால தான் இன்றைக்கு கூட நம்மளுடைய அம்மாமார்கள் நிறைய பேர் நீங்கள்லாம் செஞ்சு வந்துருப்பீங்க.
மஞ்சள் குங்குமத்தை என்ன செய்கிறாங்க, இந்த வாசல் இதிலெல்லாம் தடவி வைக்கிறாங்க. இது வேதத்தில் இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து கொண்டு அந்த மக்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செழிக்கணுமா? இன்றைக்கி ரத்தத்தை எடுத்து வாசலில் நிலக்காலெல்லாம் தேய்க்கணுமா? தேய்க்க வேண்டியதில்லை. ஏன்? பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விடியார் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு ரத்தத்தெல்லாம் தெளிச்சிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். விடியற் காலம் வரைக்கும் யாராவது வெளியே வந்தீங்கன்னா அதற்கு நாம் பொறுப்பு அல்ல. ஆண்டவர் திட்டமாக சொல்லிட்டார். ஒவ்வொரு காரியத்தை திட்டமாய் சொல்லித்தரார். மோசேகிட்ட சொல்லி இதை ஜனங்கள்கிட்ட சொல்லு. அடுத்ததாக 23ஆம் வசனத்தில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். வாசப்படிக்கிட்ட வருவான், சங்கார தூதன் வருவான், பார்ப்பான், ஓ இது ரத்தம் பூசப்பட்ட வீடு அப்படின்ட்டு அவன் என்ன செஞ்சிருவான், கடந்து போயிடுவான். அப்போது ஒவ்வொரு வீட்டு வாசல்களிலும் அந்த இரத்தத்தை தெளித்து பூசி அந்த வாசல்களை பாதுகாக்க வைத்திருக்கிறதுனால சங்காரதூதன் உள்ள வருவான். வரும்போது அவன் என்ன செஞ்சிருவான், இது ஆட்டுக்குட்டியானோட இரத்தத்தை சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட வீடுன்னு அவன் கடந்து போயிடுவான். அப்போ வாதை அந்த வீட்டுக்குள்ள வராது. அது மாத்திரமல்ல, 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தில் ஏற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கடங்கள் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்கள் தலையீற்ற அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் பூசப்பட்ட ஒவ்வொரு வீடுகள்லையே வீட்டை விட்டு வெளியே வராமல் உள்ள பாதுகாப்பாக இருந்தவர்கள் எல்லாரும் காக்கப்பட்டார்கள். எகிப்தியருடைய தலைப்பிள்ளையிலிருந்து கடைசி அடிமை பிள்ளை வரைக்கும் மிருக ஜீவன்களுடைய தலையிட்டு அனைத்தும் மொத்தமாக தேவன் என்ன செய்தார், அழித்தார். இந்த பெரிய கூக்குரல் வந்தபோது தான் அந்த எகிப்திலிருந்து அத்தனை மக்களும் பார்வோனிடத்தில் ஓடுகிறார்கள். ஐயா, ஏன் இப்படி நீர் மௌனமாக இருக்கிறீர்? நீர் இப்படி இருக்க இருக்க எகிப்து தேசம் முழுவதும் அழிந்து போவது உமக்கு தெரியலையா? இன்னும் என்ன வேணும்? எங்களுடைய எல்லாமே அழிந்து போயிடுச்சு. எங்களுடைய ஜீவனாக இருந்தக்கூடிய அத்தனை காரியங்களையும் நீர் அழித்து போட்டு விட்டார்களே, நீர் ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறீர் என்று அவர்கள் எல்லாரும் கொந்தளித்த போதுதான் இதற்கு முன்பாக ஆராதனை செய்ய விடமாட்டேன் என்று சொன்ன அந்த பார்வோன் இப்பொழுது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். அந்த 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்கள் சொன்னபடி, நீங்கள் எப்படி ஆராதனை செய்யணும்னு சொன்னீங்களோ அப்படியே புறப்பட்டு போங்க. சாதாரணமாக மோசே கேட்டு பார்த்தார், முடியலங்க. இவ்வளோ பெரிய சங்காரம் உண்டான பிறகுதான் அந்த பார்வோனின் இருதயம் இலகுனது. அவன் போய் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், மோசையை கூப்பிடுறான், நடுராத்தில் கூப்பிட்றான், வாயா நீயும் உன் மக்களும் போங்க, எப்படி விரும்புனீங்களோ அப்படியே போய் நீங்கள் ஆராதனை செய்யுங்க. 32, நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்னையோ ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளோ கடினமான இருதயத்தோடு இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அவனால் நிற்கவே முடியாது. இதுதான் உண்மை. ஒருவேளை உதவி செய்யணும்னு எண்ணம் இருந்தாலும் உதவியே செய்யக்கூடாதுன்னு இருதயத்தை கடினப்படுத்தி வைத்து கொண்டு இருந்தால் கூட சில வேளைகளில் கர்த்தர் அந்த உள்ளத்தோடு பேசும்போது இறங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும். நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் செஞ்சிட்டேன். சொல்கிறத கேட்டிருக்கோம் இல்லையா? ஏன் தெரியுமா? இது கர்த்தரே அவர்களுக்கு என்ன செய்கிறார், இருதயத்தில் ஒரு ஏவுதலை உண்டாக்குறார். அப்போ அந்த பார்வோனுடைய இருதயம் இத்தனை வாதைகளை கண்டு அவன் அசரவில்லை. ஆனால் தலையீற்றுகள் எல்லாம் அழிக்கப்பட்ட போதுதான் அவனுடைய இருதயத்தை தேவன் என்ன செய்தார், ஒரு குலுக்கினார். உடனே அவன் சொன்னான்,
ஐயா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி உங்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் போங்க, போய் நீங்கள் ஆராதனை செய்யுங்க, என்னையும் என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்கங்கிறான். அந்நியனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த தேசத்து மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருப்போமானால் நிச்சயமாய் நம்ம எப்பேற்பட்ட கள்ள மனிதர்களிடத்திலிருந்தும் கடின இருதயமுடைய மனிதரிடத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 35-36 வாசிக்கிறோம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆபிரகாமிட்ட சொன்னார், உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் என்ன செய்வாங்க? உபத்திரவம் வருவாங்க. திரும்பவும் மிகுந்த பொருட்களோடு கூட அவங்க என்ன செய்வாங்க? திரும்பி வருவாங்க. எப்போ சொன்னார்? இத்தனை 400 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தை என்ன செய்தது? நிறைவேறியது. அல்லேலூயா. நம்மளுக்கு 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ண முடியாமல் தேவ சமூகத்தை விட்டு நாம் தூரம் போயிடுறோம். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷமாய் காத்து கிடந்ததான். அந்த வெள்ளியுடைமையும் பொன்னுடைமையும் கேட்டாங்களாம். அந்த எகிப்தில் இருக்கிற மக்கள்லாம் வாரி வாரி கொடுத்தாங்களாம். வனாந்திரத்தில் வர்றதுக்கு இவங்களுக்கு வெள்ளியும் பொன்னியும் எதுக்கு தேவைன்னு தெரியல. ஆனால் அவங்க போய் கேட்டாங்க. வஸ்திரத்தை கூட என்ன செய்தார்களாம்? கொடுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அவங்க கேட்டதெல்லாம் எப்போ கொடு கொடு கொடுன்னு, நீ போனால் போதும், நீ இந்த எல்லையை விட்டு போனால் போதுன்னு அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறாங்க. அதை கொஞ்சிட்டுறாங்க. வந்து கன்றுக்குட்டியை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு நகையெல்லாம் கிடச்சிருக்குது. வனாந்திரத்தில் கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்கல்ல, அதுக்கு இந்த எகிப்திலேருந்து கொண்டு வந்த எல்லா வெள்ளியும் பொண்ணையும் வச்சு தான் அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஜனங்களுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை தேவன் இந்த இடத்துல என்ன செய்தார்? நிறைவேற்றினார். எகிப்தியரின் கண்களில் தயவு உண்டாக செய்தார். நமக்கு கூட இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களில் அநேக மக்களிடத்தில் போய் நாம் ஒரு சில உதவிகளை கேட்கும்போது கர்த்தர் எகிப்தியர் அந்நிய காரியங்களில் சிக்குண்டு மடக்கிற மக்களிடத்தில் கூட நமக்கு கர்த்தர் தயவை என்ன செய்வார்? நிச்சயமாய் உண்டாக்குவார். நமக்கு தேவை என்னதென்று அறிந்த தேவன் யாரை கொண்டு எப்படி என்ன செய்வார்? சந்திக்க முடியும். அப்போ பாருங்க, எகிப்தியரை கொள்ளையிட்டு அவர்கள் மிகுந்த பரிவாரங்களோடு கூட கடந்து வந்தார்கள். 40ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுகிட்ட கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததி எத்தனை வருஷம் இருக்குன்னாரு? 400 வருஷம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? 430 வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி 30 வருஷம் வித்தியாசம் இருக்கு? எப்படி இருக்கு? யோசேப்பு எகிப்துக்கு நம்ம வாசிச்சோம் இல்லையா? யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அப்போ 17 வயசில் யோசேப்பு எகிப்துக்கு என்ன செய்யப்பட்டான்? கொண்டு போகப்பட்டான். இந்த யாக்கோபின் சந்ததி அங்கே போகிறதற்கு முன்பாக எகிப்தில் அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறான்? 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அப்போ ஆபிரகாமுக்கு 400 வருஷமும் யோசேப்பு எகிப்துக்கு விற்கப்படுகிறது 30 வருஷம். 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அப்போ அந்த 430 வருஷம் கணக்கு சரி. ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் கூட முன்ன பின்ன ஆகவே ஆகாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவர்கள் எகிப்து தேசத்தில் எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? 66 பேர் போனாங்க முதல்ல. யோசேப்பு அதுக்கு முன்பாக அங்கே போயிட்டான். அப்படி போனதுனால அவனும் அவன் மனைவியும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட 2 ஆண் மக்களையும் சேர்த்தா எத்தனை பேர்? 4 பேர். எகிப்துக்கு யாக்கோபின் சந்ததியாய் கடந்து போனவர்கள் 66 பேர். இவனோட சேர்த்து எத்தனை பேர்? 4 பேர். அப்போ மொத்தம் 70 பேர்.
இஸ்ரவேல் தேசம். ஏன் நான் இதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னா, சப்ஜெக்டே தெரியாமல் நம்ம பைபிள் படிக்கக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லித்தார். எகிப்துக்கு போன யோசேப்பு, அவனுடைய மனைவி மக்கள் சேர்த்து 4 பேர், யாக்கோபின் சந்ததி போனது 66 பேர், மொத்தம் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது எத்தனை பேராய் கடந்து வந்தார்கள் என்று 12ஆம் அதிகாரத்தில் 40-41 வாசிக்கும் போது அங்கே நம்ம சொல்கிறோம், அவங்க கர்த்தருடைய சேனையாய் புறப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, வந்தாங்க. 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க, 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்களாயிருந்தார். 6 லட்சம் வெறும் சகோதரர்கள் மட்டும்தான் கணக்கு. இப்போ 6 லட்சம் சகோதரர்களுக்கு 6 லட்சம் மனைவிகள் இருந்திருப்பாங்களா? அப்போ கூட கூட இருந்திருக்கலாம், யாருக்கும் தெரியாது. அவருடைய பிள்ளைகள் இப்படி கணக்கு போட்டு தோராயமாக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேராய் கடந்து வந்தார்கள் என்று. 70 பேராய் போனவர்கள் 20 லட்சம் பேராய் கடந்து வர தேவன் உதவி செய்தார். அந்த 20 லட்சம் பேர் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்திருப்பாங்க, நினச்சி பாருங்களேன். நினச்சி பார்க்குறேன் நான். கர்த்தருடைய வல்லமையை பார்க்கும்போதெல்லாம், தேவைகள் வரும்போதெல்லாம் நான் யோசிக்கிறது, இந்த 20 லட்சம் பேருக்கு நீர் எப்படி ஐயா போஷித்திருப்பீர்? 10 பேருக்கு சோறாக்கிறதுக்காட்டியுமே பெண்டு கலண்டுறது. 20 லட்சம் பேருக்கு நீர் ஆகாரம் கொடுத்தீரே, அவர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்தீரே, உமது வல்லமை எவ்வளோ பெரியது என்று சொல்லி அநேக வேலைகளில் நான் சிந்தித்திருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இந்த சப்ஜெக்டை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் ஒன்று உணரணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். நான் ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்ய வேண்டும்னு சொன்னேன், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு ஒற்றுமையை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சொல்லி முடிக்க போகிறேன். இங்கே ஆட்டுக்குட்டியாய் இருக்கக்கூடியது ஒரு உண்மையான ஆட்டுக்குட்டி, 1 வயதுள்ள ஆணாய் பழுதற்றதாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நியமம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆடாக என்ன செய்தார், பலியானார். அவரிடத்தில் ஒரு குற்றமோ இல்லை, ஒரு குறைவும் அவரிடத்தில் காணப்படவில்லை. அநேகர் அவரை விசாரித்து பார்த்தார்கள், இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் சொல்லுகிற அளவிற்கு அவர் மாசற்றவராய், குற்றமற்றவராய், பரிசுத்தமுள்ளவராய் ஆட்டுக்குட்டியாக நமக்காக என்ன செய்தார், பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் வாதையும் சங்கார தூதனும் வராதபடி காக்கப்பட்டது போல, எந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் முழுகி அவரோடு கூட ஒப்புரவாக்கி ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பந்தியிலே பங்கடைகிற ஒவ்வொருவருக்கும் வாதை பொல்லாப்பு வராதபடி நம் தேவனாய கர்த்தர் சங்கார தூதனை நம்ம வீட்டை விட்டு என்ன செய்வார், அனுப்புவார். சங்கார தூதன் வருவான், எட்டி பார்ப்பான், இது ஆட்டுக்குட்டியான ஒரு வீடா இல்லது வேற வீடான்னு பார்ப்பான். இப்போ நமக்கெல்லாம் ஒரு நிச்சயம் இருக்குங்க, நான் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு நாள் மிரையா ஏதோ தொந்தரவு ரொம்ப கொடுத்துருக்குறான். பாஸ்டர் அவருக்கு அடிக்கிறதுக்கு கொம்பு எடுத்தாரா பெல்ட் எடுத்தாரா எனக்கு தெரியல, அது உள்ள பெட்ரூமில் நடந்த கதை. நான் ஹாலில் உட்காந்துருந்தேன். அவள் உடனே என்ன, நீதிமானா நீதிமானா இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட நீதிமான பாட்டு. நான் நீதிமான், என்னை அடிக்கக்கூடாது. நான் நீதிமான் தெரியுமா, என்னை அடிக்கக்கூடாது. நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். வெளியே விடையாந்தா, இந்த பாட்டை பாடிக்கிட்டே வெளியே விடையாந்தா. என்னடின்னா, நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். எனக்கு புரியல, ஏன் இவன் திடீர்னு இதை சொன்னேன். அப்புறம் பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, இந்த பிள்ளைய அடிக்க போனால் இது குறும்பு பண்ணுதுன்னு இந்த மாதிரி பாடுது, எனக்கு அடிக்கவே மனசு. அது தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு வழியை தெரிஞ்சு வச்சுருக்குது. கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பாட்டு லைன் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு எனக்கு கூட இந்த பாடவே வராது. நம்ம பேனு தான் முழிச்சுக்கிட்டு நிற்போம். பிசாசுக்கு முன்னாடி இப்படி தான் பாடணும். இது கீழே இருந்து மேலேயும் போகுது. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீதிமா அண்ணா என்னடா, அவனுக்கும் புரியல. அப்போ பாருங்க,
இந்த சந்தர்ப்பத்தை பிசாசுக்கு கொடுக்காதபடிக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே அந்த பிள்ளை தெரிஞ்சு வச்சுருந்துருக்குது பாருங்க, அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு. அதுபோல் பிசாசு கடந்து வரான், ஒவ்வொரு வீட்டையும் பார்க்குறான் வந்து. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம கதவை நல்லா லாக் பண்ணிட்டு தானே தூங்குறோம். பிசாசு வருவானா? வருவானா? நிறைய பேருக்கு சந்தேகம், நம்ம வீட்டுக்குள்ள பிசாசு வருவானா? நீங்க கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள கழுவப்பட்டவர்களா இருப்பினா உங்களை ஒரு பிசாசின் கிரியை தொடாது. அல்லேலூயா. ஆனா இந்த அன்பை விட்டுட்டு, இந்த ரத்தத்தை விட்டுட்டு நீ பழையபடி குருடி கதவை திரடின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அவன் என்ன செய்வான்? வருவான். இந்த வாசல் என்ன செய்த? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு விடியற் காலம் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? வெளியே வரக்கூடாது. வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? சங்கார தூதன் என்ன செஞ்சிருவான்? எடைப்பட்டுருவான், அழிக்கப்பட்டு போயிடுவோம். அப்போது வாசலை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு என்னென்னா, ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தில் நம்ம மூழ்கி இருக்கிறோம். அவர் நம்மளை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அந்த வேலியை உடச்சிக்கிட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு தேவன் பொறுப்பல்ல. அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியாக அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்துக்குள்ளே தோய்க்கப்பட்டு நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால சத்துரு நம்மளை தொட முடியாது. மூன்றாவதாக இங்கே இந்த புளித்த மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அங்கே வாசிக்கும்போது, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோ. இப்போ உங்களுக்கு நல்லா புளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புளித்த மாவை புசிக்காத, புளித்த மாவை முதல் நாளிலிருந்து உன் வீட்டு வாசலிருந்து விலக்கு என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு இங்கே ஆதாரம் இருக்கிறது. புளித்த மா, நம்ம அம்மாமார்கள் நம்ம எல்லாரும் சகோதரிகள் மாவு அரைச்சி ராத்திரிக்கு உப்பு போட்டு கலக்கி வைப்போம். காலையில் பார்த்தா அப்படி எப்படி இருக்கான்? புஸ்ஸுன்னு ஒப்பிக்கிட்டு வந்திருக்கும். அந்த புளித்த மாவில் இட்லி சுட்டால் தான் ஜம்முன்னு இருக்கும். மாவை அரைச்சிட்டு வந்து உடனே இட்லி சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கல்லை விட்டு அடித்தா ஓடும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த மாவு புளிக்கணும். இந்த இடத்துல இந்த மாவு என்ன செய்யணும்? புளிச்சாதான் இட்லி டேஸ்ட்டாக வரும். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த அப்பத்தை பசுக்காவை புசிக்கிறவன் புளிப்புள்ள அப்பத்தை புசிக்க கூடாது. அல்லேலூயா. புளித்த மாவை குறித்து இங்கே வசனம் நல்லா சொல்லிடுச்சு. 8ஆம் வசனத்தை எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. பழைய புளித்த மாவோடு அல்ல. உலகத்தில் ஒரு பழைய மொழி சொல்லுவாங்க, பழைய மொந்த புதிய கல். என்னடா எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கா? பழைய மொந்த புதிய கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? பழைய மொந்த, இந்த பானை இருக்கு இல்லையா, கல்லெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. கல்லுன்னா கல் இல்லை, ஊற்றிக்கிற கல். தென்னை மரத்துலேருந்து கல் இறக்குவாங்க. அந்த பானையில் ஊற்றி வைப்பாங்க. அந்த பானை பழைய பானை, அதில் ஊற்றி 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 அதை கழுவாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிலே திரும்ப கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து இறக்கி கொண்டு வந்து அந்த கல்லை ஊற்றினாலும் அந்த பானையில் இருக்கிற அந்த புளித்த மாவோட வாசனை அடிக்கும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். தயிர் ஊற்றுறீங்க, ஒரு கிணத்துல ஊற்றி இன்றைக்கி மூடி வைக்கிறீங்க. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளைக்கு திரும்ப அதே கிணத்துல ஊற்றுங்க, கொஞ்சம் மொக்க வாடடிக்கும். நீ 2-3 நாள் ஒரே பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அந்த தயிரை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்மெல் அடிக்கும். இது யாரெல்லாம் செக் பண்ணிங்கன்னா
டெய்லி தயிர் பாத்திரத்தை என்ன செய்யணும்? மாற்றி மாற்றி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் அந்த தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தேன். பழைய பானை, புதிய கல், இதுதான் இந்த புளித்த மாவு. நம்ம பாத்திரம், இந்த பாத்திரம் இது அனுதினமும் என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் தன்னை தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அநேக காரியங்கள் எனக்கும் உமக்கும் விரோதமாக இருக்குது, என்னை சுத்திகரின்னா அனுதினமும் நம்மளை சுத்திகரிச்சுக்கணும். தேவ சமூகத்துக்கு வருகிறது மாத்திரமல்ல, நம்ம வீடுகளில் இருக்கும் போதும் நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரித்து கொள்ளணும். அப்படி நீங்கள் சுத்திகரித்து கொண்டு நீங்கள் இருக்கும்போது தான் அந்த பழைய புளித்த மாவெல்லாம் என்ன செய்கிறார் தேவன்? அனுதினமும் அன்னன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணிடுறார், அன்னன்னைக்கு வெளியே போயிடுது. அப்போது நமக்கு புளிப்பில்லாத மாவு என்னன்னு வசனம் சொல்லுகிறது? துப்புரவு உண்மை. உண்மை துப்புரவு, சுத்தமாக இருக்கணும். டெய்லி குளிச்சுட்டு சுத்தமாகிறது போல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு என்ன செஞ்சிடணும்? சுத்தமாயிரணும். அப்போ அங்கே கர்த்தருடைய பஸ்காவை எப்படி புசித்தார்கள் அவர்கள்? அறையில் கச்சை கட்டி கொண்டு, நான் ரெண்டுக்கும் ஒப்புமை சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு எத்தனை நாளுக்கு புரியுதுன்னு தெரில. அறையில் கச்சை கட்டி கொண்டு, காலில் பாதரட்சை துடித்து கொண்டு, கையில் தடியை பிடித்து கொண்டு கர்த்தருடைய பஸ்காவை அங்கே புசித்தார்கள். இங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சரீரத்தையே ஜீவனாக நமக்கு கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்ததுனால உண்மையோடும் துப்புரவோடும் சுத்த மனசாட்சியோடும் அவருக்கு நாம் ஆராதனை செய்து நம்மளை சுத்திகரித்து கொண்டால் போதும். இதெல்லாம் கையிலெல்லாம் எடுத்துக்கிட்டு தடியெல்லாம் எடுத்துக்கிட்டுலாம் புசிக்கணும்னு அவசியம் இல்லை. இருதயத்தில் விருத்த சேதனத்தோடு கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது நாம் புசிக்கிற இந்த கர்த்தருடைய பந்தி அது புளிப்புள்ளா அப்பமாக நமக்கு மாறும். அல்லேலூயா. அதனால தான் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க? சுத்திகரிச்சுக்கோங்க, சுத்திகரிங்க. அதுக்கு தான் சுத்திகரிப்பு ஆராதனை வைக்கிறோம். புளித்த மாவோடு யாரும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து நீங்கள் சாபத்தை வருவித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் எல்லாரையும் சுத்திகரிக்க வாங்க வாங்கன்னு சொல்கிறோம். அட்லீஸ்ட்டு ஜெப வேலையில் நம்மளுடைய திருவிருந்துக்கு முன்பாகாது நம்மளை நிதானித்தறிந்து அதில் பங்கடையணும் வார்த்தைகள் வரும்போது நிச்சயமாய் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? நிதானித்தறிந்து அதில் பங்கடைய வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் யெகோவா தேவனாய் வெளிப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட நியமங்களை கொடுத்து அவர்களை சுத்திகரித்து அவர்களை கடந்து வர பண்ணினார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வசிக்கிற நாம் ஆண்டவருடைய பந்தியில் பங்கடைய வருகிறோம். இப்படிப்பட்ட நியமங்களெல்லாம் நாம் கை கொண்டு துப்புரவோடு புளித்த மாவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி போட்டு ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம் சிந்தப்பட்ட வீடாக இருக்குமானால் கர்த்தர் உங்களை விடுவிப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றி பாவம் இருக்குங்க. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் பாவம் இருக்குது. ஆனால் அதுலேயும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஏன்னா ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட மக்களாக நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அது நிமித்தமாக நம் தேவ ராஜ்யத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணிய தேவன் இன்றைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.